மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த எம்ஜிஆர் பாடலை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம். இந்த பாடலில் வருத மாதிரி அந்த மாற்று குறையாத மன்னவன் அப்படின்னு ஒரு ராசியை சொல்லணும் அப்படின்னா அது விருச்சிக ராசியை நம்மளால சொல்ல முடியும். ஆனால் மாபெரும் சபைகளில் போகிறதுக்கு அவங்களுக்கு எக்கச்சக்க இடைஞ்சல்களும் தடங்கல்களும் தங்களோட உடன் இருக்கிற நபர்களாலேயே வரக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமும் இவங்களுக்கு அதிகமாக. இப்படிப்பட்ட விருச்சிக ராசியில் பிறந்த தியாகிகளுக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாள் 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு வந்து இதுக்கப்புறம் 9ஆம் இடமான உச்சஸ்தானத்துக்கு போக போறாரு. ஒரு மிக அற்புதமான குரு பயிற்சி, அதை பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷனா இருக்க போகுது. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வேலை மற்றும் தொழில எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறாரு, 2வது பொருளாதாரத்துல எப்படி இருக்கும், 3வது குடும்பம் மற்றும் உடல்நிலை அப்படிங்கிறத 3வது செக்ஷன்ல, 4வது பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய வழிமுறைகளை பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாம்பை நம்ம கீழே கொடுத்துருக்கோம், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ரெண்டாயிரத்தி 26 ஒரு அற்புதமான ஆண்டு விருச்சிக ராசிக்கு. அது ஆனா வருட தொடக்கத்துல நம்மளால சொல்ல முடியல, ஏன்னா நம்ம புத்தாண்டு பலன்கள்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம். முதல் பாதியில விருச்சிக ராசி பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை. ஆனா 2வது பாதியில குறிப்பா ஜூனுக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத நம்ம புத்தாண்டு பலன்கள்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த வருட குரு பயிற்சியானது வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி உச்சமடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவர் உங்களோட பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடத்துல போய் உச்சமாக போறார். ஒரு மிகச்சிறந்த காலகட்டம். விருச்சிக ராசியையும் பார்க்கிறாரு, அதாவது உங்க ராசியையும் பார்க்கிறாரு, உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு குரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த குரு தான். எங்க இருந்து ஓடுவீங்க, அது நல்ல இலக்க நோக்கி ஓடுவீங்களா அல்லது பிரச்சனை பகையில இருந்து ஓடுவீங்களா அப்படிங்கறது ஒண்ணா பார்த்துடலாம். அதன் அடிப்படையில் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும், ஏன்னா மிக முக்கியமானது. இந்த பொருளியல் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு வேலை தேவைப்படும், ஒரு தொழில் தேவைப்படும், ஒரு வருமானம் தேவைப்படுது. வருமானத்தை குறிக்கக்கூடிய 2, 9, 11 இந்த இடங்களுக்கு எப்போ குரு வந்தாலும் நன்மைகளை செய்யும். அதுவும் குறிப்பா வேலையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் நம்மளோட பதவி ஏக்கம், அதாவது நமக்கு எல்லா திறமைகளும் இருக்கும், ஆனா ப்ராப்பரான ரெகக்னிஷனே கிடைச்சிருக்காது. நீங்க அந்த அர்த்தாஷ்டம சனியில இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, 2025, 24 இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. குருவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யற மாதிரி இல்ல. 2021 இருந்தே கோச்சார கிரகங்கள் பெருசா விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உங்களோட ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா பொதுவா விருச்சிக ராசின்னு பார்க்கும்போது 2021 அதாவது கோவிடுக்கு அப்புறமே ஒரு மாதிரி தாமதமும் தடைகளும் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாலிடான கோச்சார பலன்கள் எதுவுமே வரல. அதன் அடிப்படையில் இந்த வருடம் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களோட வேலையில நீண்ட காலம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களை முதல்ல நிறைவேற்றிடுவாரு. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் வேலை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு உச்சமாகும் போது இயல்பாவே 2ஆம் ஸ்தானம் வந்து அந்த இடத்துல வலுவாகுது. 2ஆம் அதிபதி தான குரு. 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது அது மகா தனயோகம். மகா தனயோகங்கிறது இந்த இடத்துல கோடீஸ்வர யோகம்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே சமயத்துல வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி கோடீஸ்வர யோகம், வேலை கிடைக்கிறதே கோடீஸ்வர யோகம் தானே, புரியுதுங்களா? அதே மாதிரி குரு போற ராசி சரராசிங்கிறதுனால உங்க ஊரை விட்டு வெளியில போவீங்க, அதாவது உங்க பூர்வீகத்தை விட்டு. சில பேர் ஜாதகத்துல சரராசியில ஒரு கிரகம் அமர்ந்து இப்ப தசை நடந்துகிட்டு இருக்கும், அவங்க எல்லாம் வந்து வெளிநாடு போவாங்க. உபயராசியில இருந்தா கொஞ்ச நாள் வெளிநாடு போயிட்டு இல்லைன்னா வெளியூருக்கு போறது, நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போறது, ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி போறது, இந்த மாதிரியான டிராவல் இருக்கும். அந்த டிராவலின் மூலமா நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கெரியர்ல கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டு. குறிப்பா இந்த வருட இறுதியிலிருந்து உங்களோட வருமானம் 2 மடங்கா ஆகும். உங்களுக்கு தான் நம்ம பியூரான அந்த மகாதன யோகத்தை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு தொழில் பண்றவங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோ, அதாவது தினசரி வருமானம் வேணும். அந்த தினசரி வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி உச்சமடைஞ்சு லக்னத்தை பார்க்கிறார், அதாவது உங்க ராசியை பார்க்கிறாரு. நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய புதிய மனிதர்கள், அதுவும் நல்ல மனிதர்கள் நமக்கு அறிமுகமாவாங்க. நல்ல ஒரு முடிவுகள் எடுப்போம். அதாவது இப்போ வேலை செய்யறவங்களுக்கு கூட டெய்லி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பெருசா இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம அமைதியா வீட்டுக்கு வந்துடலாம், மாத தொடக்கத்துல சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தொழில் பண்றவங்களுக்கு டெய்லி ஒரு 10 முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த 10 முடிவுல கண்டிப்பா ஒரு 8, 9 முடிவாவது சரியா எடுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து தொழில் தொடர்ந்து பண்ண முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால உங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், இந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன் அதிகமாகும். நமக்கு ஒரு உள்ளுணர்வு கிடைக்கும். இது வேலை செய்யறவங்களுக்குமே பொருந்தும். 2 பேருமே உள்ளுணர்வு அடிப்படையில் நிறைய
இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் தாட் வரும், நம்மளால முடியும், நம்மளால இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிற அந்த ஹோப்பை இந்த குரு உச்சம் அப்படிங்கிறது கொடுத்துரும். அடுத்த செக்ஷன்ல பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த வேலை மற்றும் தொழில ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான மாற்றம் தான் இதோட நீட்சி. இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். நல்ல வேலை அல்லது நல்ல தொழில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதோட பை ப்ராடக்ட் தான் மணி இல்லையா, பொருளாதாரம். மிக அற்புதமான ஒரு பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு இப்போ நல்ல தசாபுத்திகள் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வர்றதை பாப்பீங்க. குறிப்பா தொழில் பண்றவங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய பணங்கள், குறிப்பா அரசு துறைகள்ல நமக்கு வர வேண்டிய பணங்கள், இழுபறியா இருந்த பென்ஷன் பணம், இழுபறியா இருந்த பரம்பரை சொத்துக்கள்ல வர வேண்டிய பணம், அதே மாதிரி நீண்ட கால இந்த தங்க நகை கடன், நீண்ட காலம் நம்ம கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம், அதை அடைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பணம், இந்த மாதிரி பணம் ரிலேட்டடா நிதி நிலையில நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டத்தை இந்த 9ஆம் இடத்து குரு 2026 ஜூனுக்கு அப்புறம் கொடுத்துருவார். அதே மாதிரி நீங்க கடன் கொடுத்த விஷயங்களும் உங்களுக்கு வசூலாக ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, தேடி கொடுத்துருவாங்க. நான் இந்த மாதிரி வாங்கினேன், ஒரு நாள் என்னால் கொடுக்க முடியல, இப்போ நான் எனக்கு பணம் வந்துருச்சு. அது ஒரு மிராக்கிள் மாதிரி தெரியும். இவரெல்லாம் கொடுக்கவே மாட்டாருன்னு நீங்களே ஓச்சி வச்சிருப்பீங்க, ஆனா அவரே கொடுப்பார். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த 9ஆம் இடத்து குருவினால வரும். அதுதான் ஓடி போனவனுக்கு 9ல குரு. ஓடி போனவனா என்னன்னா, எல்லா வகையான துன்பங்கள்ல இருந்தும், எல்லா வகையான பகை நிலைகள்ல இருந்தும், எல்லா வகையான எதிர்ப்புகள்ல இருந்தும் ஓடி போனவன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதை ஓட்டி போனவன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓட்டி போனவனுக்கு 9ல குரு. அதாவது ஓட்டினா வண்டி, பெரிய வண்டியில தங்கமும் வைடூரியமும் நிறைய பரிசு பொருட்களும் இருந்த ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறவனுக்கு 9ல குரு அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு. ஸோ இதுல நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். 9ல குரு வந்துச்சுனாலே மிகச்சிறந்த ஒரு அமைப்பு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில பேர் இன்னும் ஸ்திர லக்னங்களுக்கு அல்லது ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானமா வருமே, இதெல்லாம் ஒரு கேள்வி இல்ல. ஆக்சுவலா ஜனனகால ஜாதகம் வேற, கோச்சார பலன்கள் வேற. கோச்சார பலன்கள்ல பாதகாதிபதி, மாரகாதிபதி, விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம்லாம் கிடையாது. தனிப்பட்ட ஜாதகங்கள்ல தான் இந்த அமைப்புகள் எல்லாமே. இதையும் அதையும் குழப்பிக்க கூடாது. ரெண்டுக்குமே யூஸ் கேசஸ் வேற வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பி இதுக்கு அதை கொடுத்து அதுக்கு இதை கொடுத்து, ரெண்டுக்குமே தனித்தனியான முறைகள் இருக்கு. தனித்தனியா நம்மளோட மூல நூட்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், ஒரு கோச்சார பலன், அதாவது கோச்சார பலன்களே ஃபர்ஸ்ட் உலகத்துக்காக தான். அது உலகியல் ஜோதிடம். முதல்ல உலகம், அடுத்தது நாடு, அடுத்து மாநிலம், ஊர், இந்த மாதிரி வரிசையா அந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி மழை பெய்யுமா, மழை பெய்யாதா, வறட்சி நிலவுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள். அதை ஒட்டுமொத்தமான மக்கள், அதுவும் குறிப்பா அந்த 12 ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு மக்களும் எப்படி அனுபவிப்பாங்க அந்த வருடம், இதை குறிக்கிறது தான் கோச்சார பலன்கள். அதனால ரெண்டுக்குமே யூஸ் கேசஸ் வேற வேற. அதனாலதான் விருச்சிக ராசி ஸ்திர ராசியா இருந்தா கூட 9ஆம் இடம்ங்கிறது கோச்சாரத்துல பாதகஸ்தானமா செயல்படாது. அவரு 9ஆம் இடத்துல உச்சமடைகிறது உங்களோட உள்ளுணர்வு அதிகப்படுத்தும், பொருளாதாரத்தை கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும், கடவுள் அருளை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு மனிதனுக்கு நன்மைன்னு சில விஷயங்கள் நம்ம வரையறுத்திருப்போம் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த 9ஆம் இடத்து குரு கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. அப்புறம் 3வது ஒரு மிக முக்கியமான விஷயம் குடும்பம் அல்லது திருமணம், அடுத்தது ஹெல்த். இந்த 3ஐயும் நம்ம பார்த்துருவோம். குடும்பத்துல இவ்வளவு நாள் இருந்த சண்டை, சச்சரவுகள், தேவையில்லாத பிணக்குகள், அவசியமற்ற விமர்சனங்கள், இது எல்லாமே மாறி குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். அதே மாதிரி திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, இதுவும் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம், இப்ப திருமணங்கிறது வெறும் கோச்சாரத்திலேயோ இல்ல வியாழ நோக்கிலையோ இல்ல, ஏன்னா நம்மளே ரொம்ப மாறிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. வரன் பார்க்கும்போது அதீதமான எதிர்பார்ப்புகள் நிறைய கல்யாணத்துக்கு இப்போ ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே இந்த நிலை தான் தொடருது. எவ்வளோ மேட்சிங் இருந்தாலும், நல்ல மேட்சிங் இருக்கும், ஜாதக பொருத்தம் இருக்கும், 10 பொருத்தம் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஈவன் வியாழ நோக்கு கூட 2 பேருக்கு இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்காது. என்னன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த நேரம். அதனால கல்யாணம் மட்டும் 2 வீட்டாரோட மனநிலையை பொறுத்தது. நமக்கு விதி எப்போ வருது அப்படிங்கிறத நம்மளோட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுத்திகள் நமக்கு காமிச்சிரும். அதன் அடிப்படையில் இந்த திருமணம், குழந்தைகள் மட்டும் அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தை நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வியாழ நோக்குங்கிறது வந்திருக்கு. வியாழ நோக்குங்கிறது வெறும் திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களையும் வியாழ நோக்கு நடத்தி வைக்கும். அதுல ரொம்ப தலையாயது திருமணம். நம்ம முன்னோர்கள் சொன்னதுனால திருமணம்னு அதுக்கே அது நம்ம எடுத்துக்கிறோம். 2வது புதுமனை புகுவிழா, காது குத்து, காதணி விழா, கார் வாங்குறது, பைக் அதாவது வாகனங்கள் வாங்குறது, வெளியூர் போறது, சுப விரயங்கள் பண்றது, குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் இடுறது, நிறைய கோயில்களுக்கு நம்ம சுற்றுலா போறது, குடும்பமா போய் தான தர்மங்கள் பண்றது, இது எல்லாமே சுபகாரியம் தான். அதாவது நம்ம மனசு ஒரு பணத்தை
எங்கேயோ ஒரு இடத்துல விரயம் பண்றோம்னு வைங்களேன், அதுதான் சுபகாரியம். அந்த சுபகாரியம் நிறைய விருச்சிக ராசி குடும்பத்துல, விருச்சிக ராசி வாழ்க்கையில இந்த வருடம் நடக்க போகுது. அதை நீங்க வந்து கண்டிப்பா ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்தது 4வது பரிகாரங்கள், நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஹெல்த் ரிலேட்டடா பெரிய கன்சர்ன் எதுவும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்னபடியே 8ஆம் இடத்து குரு கொடுக்கறத விட 9ஆம் இடத்து குரு நன்மைகளை மட்டும்தான் செய்வார். அந்த நன்மைகள்ல ஃபர்ஸ்ட் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு நன்மைகளையும் ஒரு ராசி அனுபவிக்கணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும் இல்லையா? நீண்ட நாள் நோய் நொடியில அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஒரு புதிய மருத்துவ முறை உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு மருத்துவ முறை யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு சரியாயிட்டு, இந்த மாதிரியான நிறைய பேச்சுகள், இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை நீங்க இந்த குரு உச்சம் அடையும் போது நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூனுக்குள்ள. அதனால ரெக்கவரிங்கிறது உண்டு. கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்த் ரிலேட்டடா பெருசா பிரச்சனைகளை இந்த வருடம் எதிர்கொள்ள மாட்டீங்க. கடைசியா பரிகாரங்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்து குருவுக்கு பெரிய பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவரே ஒரு நல்ல இடத்துக்கு உச்சமாக போறாரு. உச்சமானா உங்களுக்கு நல்ல உள்ளுணர்வு அதிகரிக்கும். இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறத நமக்குள்ள இருந்து ஒரு குரல் அல்லது ஒரு இயற்கையான அமைப்பு நமக்கு தெரியப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. இந்த உள்ளுணர்வை வலுப்படுத்துறதுக்கு இது எல்லாருக்குமே கை கொடுக்குமானா இல்ல. சில பேருக்கு விட்டகுற தொட்டகுற மாதிரி இயற்கையாவே அவங்களுக்கு உள்ளுணர்வு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கோச்சாரத்துல 5-9 குரு வரும்போது நன்மைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். சில பேர் அதை பத்தி என்னன்னே தெரியாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்ந்த விதமா இருக்கலாம், இல்ல மோசமான திசைகள் நடந்துகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. பொதுவாவே இந்த 9ஆம் இடத்துக்கு குரு வர்றது, 5ஆம் இடத்துக்கு குரு வர்றதுலாம் நல்ல உள்ளுணர்வை தரும். அந்த உள்ளுணர்வை நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி அதிகாலையில எந்திரிச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம். 15 நிமிஷம் தானே அழகா பண்ணிடலாம். ஆனா 2 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அதான் உண்மை. ஆரம்ப நிலைகள்ல போக போக நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்கார்ந்துருவீங்க. ஆனா உட்காரணும். அப்படி உட்காரும் போது நமக்கு அன்றைய அலுவல்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உள்ளுணர்வு நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அது போக சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா 9ஆம் இடம் சந்திரனோட வீட்டுக்கு குரு வராரு. இன்னும் 2 வருஷத்துக்கு கடகத்திலையும் சிம்மத்திலையும் தான் குரு சஞ்சரிக்க போறாரு. அம்மை அப்பன், கடகங்கிறது அம்மை அம்மாவை குறிக்கும், சிம்மம் அப்படிங்கிறது அப்பா சூரியனை குறிக்கும். அம்மை அப்பன் வழிபாடு, சிவன் பார்வதி வழிபாடு தான் அடுத்த 2 வருஷம் நீங்க பண்ணிட்டு வர வேண்டியது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.